ஆத்ம வணக்கம். ஆடம்பரம் என்பது போலியான வறுமை. ஆடம்பரம் என்பது போலியான வறுமை. மனநிறைவு என்பது வற்றாத செல்வம். உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானத்தை பற்றி சுறுகுறிப்பு சொல்லி தியானத்தை தமா மாஸ்டர் வழி நடாத்துவார். சொற்பொழிவு அகஸ்திய மகரிஷி. சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் குலாரட்னம் மாஸ்டர். அதன் பின்பு கலந்துரையாடல் என 9:30 மணிக்கு நாங்கள் நிறைவு செய்ய உங்கள் ஒத்துழைப்பை காத்திருக்கின்றோம். இப்போது தியானத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்ல விளைகின்றேன். பழைய இரும்பை புதிதாக்கலாம். இரும்பின் வடிவத்தை வேண்டியவாறு மாற்றிவிடலாம். உலையில் இட்டு உருக்குதல் ஒன்றே அதற்கெல்லாம் உற்ற உபாயம். மனிதன் தன்னை புதுப்பிக்கவும் தன் இயல்பை மாற்றவும் முடியும். பேருணர்ச்சி உள்ளத்தில் பொங்கி எழுந்து கொண்டிருந்தால் அது தவமாகின்றது. அவ்வுணர்ச்சியினின்று தான் எண்ணிய நிலையை பெறுதல் எளிதாகின்றது. வேண்டியாங் எய்தலால் செய்தவம் ஈண்டும் முயலப்படும் என்று தமிழ் வள்ளுவர் திருக்குறள் கூறுகின்றார். இப்போது தியானத்துக்கு செல்லுகின்றோம். இளம் சூடான நீரை தியானத்தின் முன்பும் பின்பும் அருந்துவதால் நாவறட்சி குறைகின்றது, கழிவுகள் அகற்றப்படுகின்றன. சுகமான ஆசனத்தில் தளர்ந்த நிலையில் அமருங்கள். முதுகுத்தண்டு நேராக அமையட்டும். கைகளை கோட்டு மடியில் வையுங்கள். கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டுக் கொள்ளுங்கள். முகத்தில் ஒரு மலர்ச்சி, புன்னகையும் மலரட்டும். நமது இயல்பான உள்மூச்சு வெளிமூச்சை 30 நிமிடங்கள் கவனிக்கப் போகின்றோம். இனியதொரு நல்லிசை உங்களை தியானத்திற்கு அழைத்துச் செல்லும். இசை நிறைவு பெற்றதும் நாம் இயல்பான நிலைக்கு வரப்போகின்றோம். இப்போது இசையை தாரா மாஸ்டர். Final 5 seconds, masters. Please be aware of your environment. You feel the difference and get peace in your mind. Gently place your hands on your eyes. 5, 4, 3, 2, 1. We did a good meditation. With the gratitude, let's clap our hands. Thanks goes to... We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health and harmony in the world. Welcome, Prem Mohan Master. Thanks goes to Aridhi Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Dhamma Master for guiding the meditation. Thanks goes to Siva Mohan Master for displaying the flyers. Thanks goes to myself for the music.
Thanks goes to Bhavani Master for the recording. Thank you all. Now we are going to begin our session. Let's welcome Kularatnam Master. Kularatnam Master is an accountant by profession who is residing in the UK and working for a security company as a CFO, Chief Finance Officer. He is also a certified meditation teacher and regularly practicing well over 8 years now, teaching and spreading meditation globally. He is also actively involved with various UK registered charitable organizations and social and voluntary groups. He feels now that his sole purpose is to do more and more great work for the betterment of human beings. Over to you, Kula Master. Thank you. A second. Nandri Tara Master for the wonderful introduction. முதலிலே குருவே சரணம் குருவே துணை. இன்று அகஸ்திய மாமகரிஷிக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது பிதாமா பத்ரிசர் வாலைமா மகரிஷி அன்னை பவதாரிணி அம்பிகை ஆதிபரமகுரு முருகப்பெருமான் மற்றும் சித்தர்கள் முனிவர்கள் குருமார்கள் இந்த தளத்திலே வந்திருக்கும் அத்தனை ஆசான்மார்கள் மற்றும் இந்த யூடியூப்பினூடாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசான்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பு அகஸ்திய மகரிஷி. அதற்கு முதல் ஒரு சிறிய ஒரு இன்ட்ரடக்ஷனை சொல்லுவது அழகாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஸ்ரீகாந்த் ஐயா 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் என்னை தொடர்பு கொண்டு கேட்டார். பல நாட்களாக நான் இந்த தளத்திலே வந்து பேசவில்லை, ஒரு டாபிக்கிலே வந்து பேசுங்கள் என்று என்னிட்ட கேட்டார். அப்போ 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் நான் சொல்லுகிறேன் இந்த டாபிக்கை என்று சொல்லி போட்டு நான் இருந்துட்டேன். அதே நேரம் நான் ஒரு கோர்ஸ் எடுக்க போயிருந்தேன். அங்கே டைம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை பற்றி கதைத்தார்கள். நான் அந்த டாபிக்லேயே கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கொண்டு வந்தேன். அதை பற்றி கதைப்போம் என்று சொல்லிவிட்டு நாளைக்கு டாபிக் தாரேன் என்று சொல்லி போட்டு நான் இரவு தூங்க போய்விட்டேன். 12ஆம் தேதி இரவு தூக்கத்திலே ஒரு 3 மணி அளவிலே எனக்கு ஒரு இது வந்தது, அகஸ்தியர் 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 என்று. அப்ப அதுதான் டாபிக் என்று எனக்கு அது விளங்கியது. அப்போ எனக்கு ஒரு சஞ்சலமாக இருந்தது. 18 சித்தர்களிலே ஒரு முதல்வர் சித்தர் அகஸ்தியர், அதே நேரம் சப்த ரிஷிகளிலே ஒரு அந்த 7 சப்த ரிஷிகளிலே இருப்பவர் அகஸ்தியர். இவரை பற்றி சொல்வதற்கு நான் இதுக்கு தகுதியானவரா என்று எனக்கு ஒரு பயம் வந்தது. அப்போது அடுத்த ஒரு அசரியது மாதிரி இருந்தது. நீதானே ஒரு 4 மாசத்துக்கு முதல் அகஸ்தியர் படத்தை டிவியில பார்த்தேன், அதை பற்றி சொல்லலாம் தானே என்று ஒரு விளக்கம் கொண்டு வந்தது. சரியா அப்படியே சொல்லலாமே என்று நான் யோசிச்சு போட்டிருக்க. அதுக்கு பிறகும் இன்னொரு உணர்வு வந்தது. நீ சொல்ல இருப்பது எத்தனையோ லட்சம் மக்களுக்கு தெரியாது, அதை பற்றி நீ சொல்லலாம், நாங்கள் துணையாக இருப்போம் என்ற ஒரு உணர்வும் எனக்கு ஏற்பட்டது. அந்த வகையிலே நான் இன்றைய அகஸ்திய மகரிஷியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். அதே நேரம் இன்று ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது போல இந்த அகஸ்தியர் மகரிஷியை பற்றி கதைக்க இருக்கின்றோம். வருகின்ற புதன்கிழமை 11 மணி காலை அகஸ்தியர் வழிபாடு பற்றி ஒரு தலைப்பிலேயும் மலேசியாவிலே பத்துகேவிலே பரமாத்மா சக்தி பீடத்திலிருந்து அன்னை ஞானகுரு பாரதி தாயம்மா கதைக்க இருக்கின்றார். இது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது போலத்தான், இது பிரபஞ்சம்தான் இந்த இன்றைய நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறது போலத்தான் எனக்கு தோன்றுகிறது. இப்போது அகத்திய மகரிஷியை பற்றி சிறு விளக்கங்களை சொல்லலாம். அகத்திய மகரிஷி 18 சித்தர்களிலே முதன்மை சித்தராக அவர் விளங்குகிறார். அகத்திய மகரிஷி இவர் இந்த 7 சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் அகத்திய
மகரிஷி அறியப்படுகிறார். அந்த வகையிலே ஒரு தமிழ் சித்தர் நமக்கு கிடைத்திருந்தது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு வருடங்களுக்கு முன்பு கிடைத்திருந்தது நமக்கு ஒரு புண்ணியமானது. அந்த 18 சித்தர்களிலே இவர் முதன்மை சித்தராக இருந்து அவர் ஞானத்தையும் மருத்துவத்தையும் மக்களுக்கு போதித்தார். இவர் ஞானத்தை மாத்திரமல்ல மருத்துவத்தையும் இதிலே சிறந்து விளங்கினார். இவருடைய சீடர்களிலே இருந்தவர்களிலே போகர் அந்த 18 சித்தர்களிலே பிறகு வந்தவர். அதுக்குள்ளே போகரும் அந்த சீடர்களாக கருதப்பட்டிருக்கிறார். இந்த 7 சப்த ரிஷிகளிலே எங்களுக்கு தெரியும் அகஸ்தியர் இருக்கின்றார். அதே நேரம் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்ற பெரிய சித்தர்களும் அந்த 7 ரிஷிகளிலே இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எத்தனையோ ஞானிகளிடம் சித்தர்களின் கருத்தாக இருக்கிறது. அவர்கள் தான் இந்த சப்த ரிஷிகள் தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த வகையிலே அகத்திய மகரிஷியும் அதிலே உள்ளடங்குகின்றார். அகஸ்தியர் என்பவர் தமிழ் மொழியின் முதல் இலக்கிய ஆசிரியராக திகழ்ந்திருக்கிறார். தமிழிலே அவர் ஒரு இலக்கிய ஆசிரியராக இருந்து கொண்டு சித்த மரபின் முன்னோடியாகவும் முனிவராகவும் திகழ்ந்திருக்கிறார். அகஸ்தியர் என்ற பழமையான இலக்கிய நூலை இயற்றியவர். அகத்தியம் என்ற ஒரு பழமையான இலக்கிய நூலை இயற்றியவர் அகஸ்தியர். அகத்தியரோடு சேர்ந்து அகத்தியருக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள் அவர் வாழ்ந்த காலத்திலே. அதிலே எங்களுக்கு தெரியும் தொல்காப்பியர் என்பதுதான் இந்த நான்கள் பலதாக அறியப்பட்ட சீடர்களிலே தொல்காப்பியர் என்று. இந்த 12 சித்தர்களும் இவர்கள் மூலம் தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கியம் செழிப்படைந்தது. இந்த 12 சீடர்களும் அதிலே முதன்மையாக விளங்கியவர் தொல்காப்பியர். அவர் உட்பட இந்த 12 மாணவர்களும் சீடர்களும் சேர்ந்து பன்னிரு படலம் என்ற நூலை இயற்றினார்கள். இந்த 12 சீடர்களும் சேர்ந்து அவருக்கு கீழே இருந்து அவரோடு இருந்த அந்த சீடர்கள் இந்த பன்னிரு படலம் என்ற நூலை இயற்றியதாக வரலாறுகள் கூறுகிறது. அகஸ்திய மாமகரிஷி பொதிகை மலையில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறார். பொதிகை மலையிலே இருந்ததாகவும், அகஸ்தியர் சிவபெருமானின் திருமணத்தின் போது வடக்கு சென்றதாலும், பல சிவபெருமான் பார்வதி அம்பிகையினுடைய திருமணம் நடைபெற்ற போது அகஸ்திய மாமகரிஷியோடு சேர்ந்து பல ரிஷிகளும் முனிவர்களும் இந்தியாவிலே வடக்கு நோக்கி சென்றதாகவும், அந்த வடக்கு நோக்கி சென்ற போது வடக்கு தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்ததாகவும் கதைகள் இருக்கின்றது. அந்த இதை இந்த அகத்தியர் என்ற மூவியின் ஊடாக நாங்கள் கணக்க பார்த்திருப்போம். அப்போ அந்த இது நடக்கும் போது என்னன்னு சொன்னா, அகஸ்தியரை சிவபெருமான் தென் திசை நோக்கி நடக்க சொல்லி அப்போது இந்த உலகம் சமநிலை ஆகும் என்று அகஸ்திய மாமகரிஷிக்கு சிவபெருமான் கட்டளையிட்டதாக வரலாறுகள் கூறுகிறது. அப்படி அந்த பாடலிலே அதிலே சீர்காழி கோவிந்தராஜன் படிக்கின்றார் நினைக்கிறார். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வுகள் இல்லாம இருக்க வேண்டும் என்றது. அந்த 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 கதை என்னன்னு சொன்னா அந்த உலகம் சமநிலை பெற வேண்டும் என்பதுதான் அதிலே ஒரு பெரிய ஒரு ஆழமான கருத்து. என்னன்னு சொன்னால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பும் உலகத்திலே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கிறது, சண்டைகள் சச்சரவுகள் என்று. உலகம் சமநிலை பெற வேண்டும், அதாவது அது தாழ்ந்ததோ அல்லது உயர்ந்ததோ என்பது வரலாற்றிலேயோ இருக்கின்ற ஒரு கதையாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மையாக அது நடந்ததோ என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதோட பொருளாக இப்போது ஞானிகளும் குருக்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும் மனிதர்கள் என்பதுதான் அதோட கருத்தாக அமைந்ததாகத்தான் பலர் இப்போது அதை சொல்லுகிறார்கள். உலக நாடுகளிலே எப்போதும் பிரச்சனைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் இந்த உலகத்திலே மனத்தோடு வாழும் போது இப்படியான பிரச்சனைகள் எப்போதும் வந்து கொண்டுதான் இருப்பது. அதுபோலத்தான் அப்போதும் இருந்ததை அந்த உயர்வு தாழ்வு இல்லாத மனிதர் இருக்க வேண்டும். அதே நேரம் மனிதன்
மனத்தை மனமும் சமநிலையாக வேண்டும் என்பதுதான் அடுத்த கருத்தாக அந்த திரைப்படத்திலேயும் அந்த அகஸ்திய மாமகரிஷியின் கருத்தாகவும் இருந்தது. மனம் சமநிலையாக வேண்டும், உலகம் சமநிலையாக வேண்டும், உலகத்திலே பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் சமநிலையாக வேண்டும், மற்றது உயர்வு தாழ்வு என்பது இருக்கக்கூடாது என்பது ஒரு கருத்தாகத்தான் அந்த இதிலே சொல்லப்படுகிறது. முதலிலே நான் சொன்னது போல அகஸ்திய மாமகரிஷி பொதிகை மலையில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறார். அகஸ்தியருக்கு பல பெயர்களும் அந்த காலத்திலே இருந்தது. அகஸ்தியர், குடமுனி, கும்பயோகி, கும்பமுனி, பொதிகை முனி என்று பல பெயர்களிலேயும் அவர் வாழ்ந்த காலத்திலே அறியப்பட்டார். அதற்கு பின்பும் அறியப்பட்டார் என்று சொன்னால் பொதிகை மலையிலே இருந்தபடியால் பொதிகை முனி என்று கூட அவருக்கு ஒரு திருநாமம் இருக்கிறது. இந்த பொதிகை மலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு சிகரமாகும். இதன் முக்கிய அமைவிடமான விவரம் தமிழ்நாட்டுக்கும் கேரளா மாகாணத்துக்கும் எல்லையாக இருக்கும் அந்த பகுதி தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி மாவட்டத்திலும் கேரளாவிலே திருவனந்தபுரம் மாவட்டத்திலும் இமயமலை பரவியுள்ளது. இம்மலை பரவியுள்ளது. அதாவது இந்த பொதிகை மலை இன்னமும் அந்த மலைச்சாரல் இருக்கிறது அந்த பொதிகை மலையிலே தான். இதனுடைய உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1868 மீட்டரும் அடியிலே 6129 அடி உயரத்திலும் இந்த பொதிகை மலை அமைந்துள்ளது. அவர் அந்த பொதிகை மலையிலே இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்பதாகத்தான் முனிவர்களும் சித்தர்களும் சொல்லுகிறார்கள். அகஸ்தியர் இன்னும் பொதிகை மலை, குற்றாலம் மற்றும் சதுரகிரி ஆகிய மலைகளிலே நுட்பமான வடிவில், அதாவது அஸ்ட்ரல் வடிவாக, அதாவது உடம்பில்லாத சூட்சும உடலிலே வாழ்ந்து வருவதாக சித்த மருத்துவர்கள் ஜோகிகள் நம்புகிறார்கள். இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார். அகத்திய மாமகரிஷி பிறந்த மாசம் மார்கழி மாசம், நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்திலே அவர் பிறந்தார். அவர் வாழ்ந்த காலம் அன்னளவாக 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் எங்களாலே இப்போது என்று சொன்னால் அந்த காலங்களிலே எந்தவித தொழில்நுட்பங்களும் இருக்கவில்லை. அவற்றை குறித்து வைப்பதற்கு கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாகத்தான் சொல்லுகிறார்கள். அகஸ்திய மாமகரிஷி என்ற குருவாக சிவபெருமான் இருந்ததாகவும், அதே நேரம் முருகப்பெருமானும் அவருக்கு ஞானத்தையும் பல வித்தைகளையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்ததாக வரலாறுகள் இருக்கிறது. கூடுதலாக அவருடைய ஞானம் முருகப்பெருமானிடம் இருந்துதான் கிடைத்ததாகத்தான் வரலாறுகள் கூடுகிறது. அதே நேரம் அகஸ்திய மாமகரிஷி தான் இந்த இதையும் சீடர்கள் குருகுலம் இதையும் அந்த இந்தியாவிலே பரப்பியதிலே முதன்மையான ஆளாக இருக்கிறார். அவர் இந்த சீடர்களையும் வைத்துக் கொண்டு குருகுல பயிற்சிகளை அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த குருகுல பயிற்சியிலே தான் பலர் அந்த குரு சீடர் பரம்பரைகளை உருவாக்குவதற்கு அவர் அடித்தளம் வைத்ததாக வரலாறுகள் கூறுகிறது. அவர் வாழ்ந்த காலத்திலே பலர் அவருடைய பெயர் என்று சொன்னால் அந்த குருகுலத்திலே அவர்கள் பலர் அந்த கல்விகளை கற்றுக்கொண்டு வந்தபடியால் அவர்கள் தாங்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் வரும்போது இந்த பிள்ளைகளுக்கு கூட என்று சொன்னால் அவர் மாமகரிஷியாக தமிழிலே பெரிய ஒரு வல்லவராக இருந்தபடியால் தங்கள் பிள்ளைகளும் அகஸ்தியராக மாற வேண்டும், அகஸ்தியர் போல வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட பலர் அகஸ்தியர் என்றுதான் பெயரை வைத்ததாக வரலாறுகள் சொல்லுகிறது. அந்த வகையிலே அந்த பல ஆண்டுகளாக வருடக்கணக்குகளாக அந்த அகத்தியர் என்ற பெயர் பலருக்கு யாரை கேட்டான்னா தங்களுடைய பெயர் அகஸ்தியர் என்றுதான் சொல்லுவார்கள் என்று வரலாற்றில் இருக்கிறது. காரணம் என்று சொன்னால் அவர் ஒரு தமிழிலே பெரிய புலமை பெற்றவராகவும் ஞானியாகவும் சித்த வைத்தியத்திலேயும் பெரிய ஒரு ஆசானாக விளங்கியதால் அந்த பெற்றோர்கள் எல்லாம் தங்களோட பிள்ளைகளும் அகஸ்தியர் போல வாழ வேண்டும், அகஸ்தியர் என்ற வழியிலே வர வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு அவாவிலே பல அகஸ்தியர் என்ற பெயரிலே பலர் வாழ்ந்ததாகவும் வரலாறுகள் கூறுகிறது.
தமிழ் இலக்கணத்திலே நான் முதல் சொன்னது போல அகஸ்தியம் என்ற இலக்கிய நூலை இயற்றியவர். தமிழ் வளர்ச்சிக்கு, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் அகஸ்திய மகரிஷி. சித்த மருத்துவத்தின் முன்னோடியாகவும் அதன் ஞானங்களை வழங்கியவராகவும் கருதப்பட்டார். ஆன்மீகத்திலே யோகா மற்றும் ஆன்மீக ஆழ்ந்த ஞானத்தை கொண்டவராகவும் அகஸ்தியர் விளங்கினார். சிவபெருமான் அருளால் அகஸ்தியர் தமிழை பயிற்றுவித்து கற்றார். இவர் எழுதிய அகஸ்தியம் என்பதே தமிழின் முதல் இலக்கண நூலாகவும் நம்பப்படுகிறது. இந்த இலக்கண நூல்கள்ல முதன்மையாக இருப்பது இந்த அகஸ்தியம் என்ற நூல் என்று வரலாறுகள் சொல்லுகிறது. முதற் சங்க தலைவர் பாண்டிய மன்னரால் மதுரையில் அமைக்கப்பட்ட முதற் சங்கத்துக்கு அகஸ்தியரையே தலைமை தாங்கினார். அதாவது அந்த பெருமையும் அகஸ்திய மாமகரிஷி தான் சென்றடையும் பாண்டிய மன்னரால் அமைக்கப்பட்ட முதற் சங்கத்துக்கு. சித்த மருத்துவத்தின் முன்னோடியாகவும் அகஸ்தியர் விளங்கினார். இவர் இயற்றியதாக கருதப்படும் நூற்றுக்கணக்கான நூல்களில் மருத்துவம், வானியல், யோகம் மற்றும் தத்துவம் ஆகியவை பற்றி விளக்குகிறது. புராண கதையிலேதான் அந்த சிவபெருமானுடைய அந்த திருமணத்துக்கு சென்றதாக அது புராண கதையிலேயே அது சொல்லப்படுகிறது. மற்றும் காவிரி ஆறு, அகத்தியரின் கமண்டலத்திலிருந்து காகம், அதாவது விநாயகர் மூலம் காவிரி ஆறு உருவெடுத்ததாகவும் புராண கதைகள் சொல்லுகிறது. அந்த காவிரி ஆறு தோன்றியது அகஸ்தியருடைய கமண்டலத்தில் இருந்தது என்றுதான் புராண கதைகளும் கூறுகிறது. அப்படி அவருக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது அகத்திய மகரிஷிக்கு. அந்த அகஸ்தியர் அந்த வாழ்ந்த இடம் பொதிகை மலையிலே அதில் பாபநாசம் என்ற ஒரு இடத்திலே தான் அவர் வாழ்ந்ததாக தமிழர்கள் நம்புகிறார்கள். பாபநாசம் என்ற இதிலே அந்த அந்த பொதிகை மலைக்கும் நான் சென்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு அவா. அது உண்மையான ஒரு மலையா என்று கூட நான் விசாரித்து பார்த்தேன். அது என்னமும் இருப்பதாகத்தான் சொன்னபடியால் அதிலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக அகஸ்தியருடைய மனைவி, அவருடைய பெயர் லோகபாமுத்திரை என்பதுதான் அவருடைய பெயர். இவரும் ஒரு சிறந்த அறிஞராகவும் மற்றும் வேத பாடல்களை, அதாவது வேதத்திலே 1.179 என்ற ரிக்வேதத்திலே என்ற இதை அகஸ்தியருடைய மனைவி அதை இயற்றியதாக வரலாறுகள் உள்ளது. இருவரும் இல்லற வாழ்க்கையிலே ஆன்மீகத்துக்கும் இடையிலான சமநிலையை போதித்தார்கள். அதாவது நாங்கள் ஆன்மீகத்திலேயே இருக்கும்போது நாங்கள் இல்லற வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்பதை போதிக்கும் அதற்கு எடுத்துக்காட்டாகவும் அகஸ்திய மாமகரிஷியும் அவருடைய மனைவியாரும் இந்த உலகத்துக்கு விளங்கினார்கள். அந்த வகையிலே அவர்கள் இந்த எங்களுடைய தியான குழுவுக்கு கூட நாங்கள் இல்லறத்திலே இருந்து கொண்டு நாங்கள் ஆன்மீகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் எப்போதும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்ட உடனே நாங்கள் இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற மாதிரி ஒரு கருத்து பல ஆண்டுகளாக இருந்தது முன்பு. அதுக்கெல்லாம் இப்போது நாங்கள் விளக்கங்கள் சொல்லி, அதாவது நாங்கள் தியானங்களை கூட வீடுகளில் இருந்து செய்யலாம், வீட்டிலே இருந்து கொண்டு செய்வது எவ்வளவோ எங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதையும் எல்லோருக்கும் தெரியும். அடுத்த இதாக அரிய மருத்துவமும் அறிவியலும். அகஸ்திய மாமகரிஷி பூபதி குளிகை என்ற ஒரு மருந்தை கண்டுபிடித்ததாகவும் அகத்தியர் தயாரித்ததாக கருதப்படும் பூபதி குளிகை என்ற மருந்து இறந்தவரை கூட உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்டதாக இருந்ததாக சித்த மருத்துவ நூல்கள் கூறுகிறது. இந்த மருத்துவத்திலே கூட ஒரு சிறந்த ஒரு அறிவிலே கூடிய ஞானத்தை பெற்றவராக இருந்த இறந்தவர்களை கூட அவர் கொடுக்கும் அந்த குளிசையின் மூலம் உயிர்ப்பிப்பதாக பல நூல்களிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சித்த மருத்துவம் அகஸ்தியர் 90க்கும் மேற்பட்ட மருத்துவ நூல்களையும் எழுதியதாக நம்பப்படுகிறது.
நோயை கண்டறியும் நாடி பரிசோதனை பல்ஸ் ரீடிங் முறையை இவர் உலகுக்கு அறிவித்தார். அதாவது நாங்கள் சித்த மருத்துவத்திலே கூடுதலாக செய்வார்கள், நாடி பிடித்து பார்த்து அவர்களுடைய நோய்களை கண்டுபிடிப்பது. பல சித்த வைத்தியர்கள் அதிலே முதன்மையாக இருப்பவர்கள் நாடியை பிடித்த உடனே அவர் என்ன வருத்தம் இருப்பது என்பதை சொல்லக்கூடும். அந்த அந்த ஞான அந்த அந்த நாடி பரிசோதனையை கொண்டு வந்தவர், இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவரே அகஸ்திய மாமகரிஷி என்பது பெருமைக்குரியவர். அதாவது நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், நாடியை அந்த நாடியை பிடித்து கொண்டு அதே நேரம் அகஸ்திய சொல்ல வருகிறது, அகஸ்தியருடைய அந்த வாக்கை கூட அவர்கள் ரீட் பண்ணக்கூடியதாக அகத்திய ஜீவநாடி சோதிடம் என்று சொல்லுவார்கள். அகத்திய ஜீவநாடி சோதிடம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அதை பற்றி நானும் கொஞ்சம் அறிந்திருந்தேன். அவர்கள் எப்படி அந்த அந்த இதை வாசிக்கிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு ஓலையாக இருக்கிறது. அந்த ஓலையை திறந்து பார்த்தவுடன் அந்த இதிலே எழுத்துக்கள் வருமா. அதாவது அதில் எந்த ஒரு எழுத்தும் இல்லாத ஒரு ஓலைதான் அந்த அகஸ்திய ஜீவநாடி என்ற அந்த ஓலை. இதையும் அகஸ்தியர் தான் அதை இந்த உலகுக்கு கொண்டு வந்தார். அதிலே பலர் இப்போது திறமையாக அந்த ஜோதிடம் செல்வதிலே கூட அவர்கள் பிரசித்தி பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் இந்த யூடியூப் சேனல்லே பார்த்திருப்போம். அந்த இது சிலர் அந்த ஓலைச்சுவடிகளை வாசித்து சொல்லுவார்கள், சிலர் வாசிக்காம கூட சொல்லக்கூடிய இது. அந்த சித்தத்தையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அகஸ்திய மாமகரிஷி என்ற பெருமைக்குரியவர். மர்மக்கலை அகத்தியர் சிவபெருமான் மகன் முருகனிடமிருந்து வர்மக்கலையையும் சிலம்பத்தையும் கண்டு கொண்டார். இக்கலையை அவர் மற்ற சித்தர்களுக்கும் போதித்து தமிழர்களின் தற்காப்பு கலைக்கு தந்தையாக திறந்தார். அதாவது மர்மக்கலையை முருகப்பெருமானிடமிருந்து கற்றதாக வரலாறுகள் கூறுகிறது. அந்த கலையை அவர் தனது சீடர்களுக்கும் தமிழர்களின் தற்காக்கவும் அதை உலகுக்கு அறிய செய்தார். இவர் அது மட்டுமில்லாது இந்த உலகத்திலே கூட பல இடங்களிலே அகஸ்தியரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் பின்பு சொல்ல இருக்கிறேன். அடுத்ததாக உலோக தொழில்நுட்பம் அல்கமி. இவர் பாதரசம் மற்றும் பிற உலோகங்களை மருந்தாகவும் மற்றும் வேதியியல் முறையிலே ரசவாத நிபுணராகவும் திறந்தார் அகஸ்திய மாமகரிஷி. இந்த அல்கமி அதாவது உலோக தொழில்நுட்பம், அதிலே அந்த உலோக தொழில்நுட்பத்தின் மூலம்தான் இவருடைய சீடராக இருந்த போகர் இந்த முருகனுடைய சிலையை அந்த அந்த 9 பாசானங்களை கொண்டு பழனியிலே இருக்கும் முருகச்சிலையை செய்ததாக வரலாறுகள் இருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை கூட அகஸ்திய மாமகரிஷியிடமிருந்துதான் போகர் பெற்றிருக்க வேண்டும் என்றால் அவருடைய சீடராக இருந்தவர். அவர் அதிலே தேர்ச்சி பெற்று அந்த பழனியிலே உள்ள முருகன் சிலையை செய்திருக்கிறார். அப்ப அதிலும் கூட அகஸ்திய மாமகரிஷி நிபுணராக இருந்ததாக வரலாறுகள் சொல்லுகிறது. இந்தியாவுக்கு மட்டுமில்லாமல் உலகளாவிய புகழ் பெற்றவர், தென்கிழக்கு ஆசியாவிலேயே உலகளாவிய புகழ் பெற்றவர் அகஸ்திய மாமகரிஷியர். அகஸ்தியர் இந்தியாவிற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. இவர் தென்கிழக்கு ஆசிய நாட்டிலேயும் கடவுளாக போற்றப்பட்டார். அவர் மற்ற நாடுகளுக்கு அப்போது 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் ஒன்றாக இருந்த ஒரு நாடுகளாகத்தான் எல்லாம் இருந்தது. அதிலே முதலாக இந்தோனேசியா ஜாவா என்ற இடத்திலே புகழ்பெற்ற பிரபானன் கோவிலில் அகஸ்தியருக்கு தனிச்சிலை இருக்கிறது. இந்தோனேசியாவிலே அகஸ்திய மாமகரிஷிக்கு அங்கே ஒரு பெரிய கோயிலுக்கு அங்கு தனிச்சிலையாக வைத்து அவர்கள் எண்ணம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தோனேசியாவிலே கம்போடியாவிலே 9ஆம் நூற்றாண்டின் கம்போடிய மன்னர்கள் தங்களை அகஸ்தியரின் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்று கல்வெட்டுகள் குறிப்பிட்டுள்ளது. அப்ப கம்போடியாவிலே இருந்த மன்னர் ஆட்சியிலே அந்த இருந்த மன்னர்கள் எல்லாம் அகஸ்திய மாமகரிஷி என்ற வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்று கல்வெட்டிலே இருப்பது. அப்ப இவர் இந்தியாவிலே மாத்திரம் இருக்கவில்லை, அவருடைய பரம்பரை வம்சாவளிகள், அவருடைய சீடர்கள், அவருடைய பரம்பரைகள் எல்லாம் உலகம் பூராக
இருந்திருக்கிறார்கள். உலக பொதுமுறை திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரும் அகத்தியரின் சீடர் பரம்பரையிலே வந்தவர். அவர் நான் முதலே சொன்னது போல அகஸ்தியர் மாமகரிஷிதான் இந்த சீடர் பரம்பரையை, அதாவது குருகுலத்திலே கல்வி கற்று சீடர்களாக வைத்திருந்தார்கள். அந்த பரம்பரையிலே வந்தவர்தான் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரும் வருவதாக வரலாறுகள் கூறுகிறது. சிலர் வாய்மொழி கதைகள் என்று கூறுகிறது. அந்த திருக்குறளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த அறநெறி கருத்துக்கள், பல அறநெறி கருத்துக்கள் இந்த அகஸ்தியருடைய அகத்தியம் என்ற நூலிலே இருக்கின்ற பல கருத்துக்கள் திருக்குறளிலே பிரதிபலிப்பதாக பலர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையிலே திருவள்ளுவரும் அகஸ்தியருடைய சீடர் என்றுதான் வரலாறுகள் சொல்லுகிறது. அப்ப அந்த தமிழை உலகத்துக்கு கொண்டு வந்த திருவள்ளுவரும் அகஸ்திய மாமகரிஷியினுடைய தமிழிலே எவ்வளவு பாண்டித்யம் பெற்றிருந்தாரோ அந்த பாண்டியத்தின் மூலாக திருக்குறளுக்கும் அந்த நூலை இயற்றுவதற்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அகத்திய மாமகரிஷி. அகஸ்தியர் மனிதர்களின் ஆயுட்காலம் மற்றும் மூச்சு காற்றத்தின் ஓட்டத்தை வைத்து பல ரகசியங்களை கூறி வைத்தார். அதிலே சொன்னது என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு நிமிடத்துக்கு 15 முறை சுவாசித்தால் அவருடைய ஆயுள் காலம் 100 ஆண்டுகள் நீடிக்கும் என்று தனது பிரணயாம குறிப்பிலே விளக்கியுள்ளார். அதாவது ஒரு மனிதன், நாங்கள் இந்த சுவாசத்தை தான் எங்களது தியானத்திலே நாங்கள் உணர்கின்றோம். அந்த இதை நாங்கள் தியானத்தை செய்து கொண்டு போக எங்களுடைய மூச்சுக்காற்றின் எத்தனை தரம் நாங்கள் மூச்சுக்காற்றை ஒரு நிமிடத்துக்கு வாரது வர வர குறைந்து கொண்டு போகும். அது குறைந்து போறது எங்களுக்கு ஆயுள் காலத்தை கூட்டும். அதை அவர் ஒரு துல்லியமாக ஒரு கணிப்பிலே 15 தரம், ஒரு நிமிடத்துக்கு 15 முறை சுவாசித்தால் எங்களுடைய ஆயுள் 100 வருஷத்துக்கு இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். அதாவது ஆமைகள் போன்ற விலங்குகள் சுவாசத்திலே வலு குறைவு. அதனால்தான் அந்த ஆமைகள் எல்லாம் பல ஆண்டுகள், மனிதர்களை விட கூட ஆண்டுகள், 100-150 ஆண்டுகளுக்கு மேலே ஆமைகள் எல்லாம் வாழ்வதற்கு காரணம் அவர்கள் சுவாசத்தை அதிகம் விடுவதில்லை. சில விலங்குகள், நாய்கள், பூனைகள் எல்லாம் சுவாசத்தை ஒரு நிமிடத்துக்கு பல தடவைகள் 20-25-30 தரம் அப்படி விடுகிறதால் தான் அவைக்கெல்லாம் ஆயுள் காலம் குறைவு. நாங்கள் ஆயுள் காலத்தை கூட்டுவதற்கு சுவாசத்தை எவ்வளவு குறைக்கின்றோமோ என்று சொன்னால், அந்த நாங்கள் ஆக்சிஜனை கூட நேரம் எங்களுடைய உடம்புக்கு செலுத்துவதற்கு உதவியாக இருக்கும். கன நேரம் எங்களுடைய சுவாசத்தை நாங்கள் குறைத்தோம் என்று சொன்னால், நாங்கள் தியானம் செய்து கொண்டு போக அதிலே பல பயிற்சிகள் வந்து நாங்கள் எங்களுடைய மூச்சு காற்றை நாங்கள் குறைத்து அதை அடக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இதையும் அகஸ்தியர் அதை சொல்லி இருக்கிறார் தனது குறிப்பிலே. இதன் மூலம் யோக கலைக்கும் அகஸ்தியரை வித்திட்டார். அதாவது இந்த பிரணயாம, இந்த மூச்சுக்காற்றை எப்படி செய்வது என்றதுக்கும் வித்திட்டவர் அகஸ்திய மாமகரிஷி. வர்ம கலையின் அரிய வகைகள். அகஸ்தியர் வர்ம கலையின் நோக்கு வர்மம் என்ற உயரிய நிலையை அடைந்தவர். அதிலே அந்த வர்ம கலையிலே அவர் உயர்ந்தவராக இருந்தார். ஒருவர் கண்ணால் பார்ப்பதன் மூலம் எதிரியின் உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தை செயலிழக்க செய்யும் கலை. அதாவது அந்த நோக்கு வர்மம் என்பது இது என்னன்னு சொன்னால், முன்னுக்கு இருக்கிற ஒரு ஆளை பார்த்து அவருடைய நரம்பு மண்டலத்தை செயலிழக்கக்கூடிய ஒரு கலை. அந்த கலையிலே அவர் மிகவும் பிரசித்தி பெற்று அவர் அந்த ரகசியத்தை அவர் தனக்கு செய்து ஒரு குறிப்பிட்ட சீடர்களுக்கு மாத்திருந்தால் அதை போதித்ததாக வரலாறுகள் சொல்லுகிறது. அதிலும் அவர் அந்த வர்மக்கலையை அவருக்கு சொல்லிக் கொடுத்தது முருகப்பெருமான் என்று குறிப்புகள் சொல்லுகிறது. அந்த இதிலே அவர் ஒரு உயரிய நிலையிலே அடைந்தவராக கருதப்படுகிறார். கடைசியாக அகஸ்தியருடைய காயத்ரி மந்திரம், இதுகள் சரியான இம்பார்ட்டன்டானது.
இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை அல்லது 9 முறை சொல்வது மன அமைதியையும் ஞானத்தையும் தரும். அதாவது அகஸ்தியருடைய காயத்ரி மந்திரம். அந்த மந்திரத்தை நான் சொல்லுகிறேன். நான் பிறகு இந்த சட்டிலேயும் அந்த மந்திரத்தை போடுகிறேன். விரும்பியவர்கள் அந்த மந்திரத்தை சொல்லலாம். அந்த மந்திரம் ஓம் தத்புருஷாய விதித்மகே அகஸ்திய ரூபாய தீமகே தன்னோ ரிஷி பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை நாங்கள் ஒரு நாளும் 108 முறை அல்லது 9 முறை, குறைந்தது 6 குறைந்தது என்று சொன்னால் 9 முறை சொல்லலாம். அதாவது நாங்கள் இந்த தியானம் செய்யும் போது நாங்கள் மூச்சு காற்றை அவதானிக்கின்றோம். ஆனால் இந்த மந்திரங்கள் என்று சொன்ன வகையிலே இந்த மந்திரங்களுக்கு ஒரு அதிர்வுகள் இருக்கிறது. இந்த அதிர்வுகளை அந்த மந்திரங்கள் எங்களுக்கு தருகிறது. நாங்கள் தியானத்திலே இருக்கும் போது நாங்கள் மூச்சு காற்றை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, காலையில் எழுந்து அல்லது இரவு நித்திரைக்கு போகிறதுக்கு முன்பு இப்படியான மந்திரங்களை சொல்வது, அதாவது நாங்கள் இந்த தியானம் செய்வதன் மூலம் எங்களுடைய வைப்ரேஷனை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் எப்போதும் உயர்வு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலே எங்களுடைய இந்த உயர்வு நிலைக்கு இந்த மந்திரங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும். இதிலே விருப்பமானவர்கள் அந்த மந்திரத்தை சொல்லலாம். நான் இதிலே சட்டிலே அந்த மந்திரத்தை போடுகின்றேன். அடுத்ததாக அகஸ்தியருடைய மூல மந்திரம், சித்தர் வழிபாட்டிலே அகத்தியரை வணங்க பயன்படுத்தும் மந்திரம். அது மூல மந்திரம். ஓம் ஐங்கிரீம் ஸ்ரீம் அகஸ்தீஸ்வராய நமக. ஒரு 2 லைன் தான் அது. அந்த மந்திரத்தையும் நாங்கள் மூல மந்திரமாக அகஸ்தியரை வழிபட. இதுல என்ன அற்புதம் என்று சொல்லிக்குள்ள, நாங்கள் எங்களுக்கு இந்த சமயத்தில் இருப்பவர் பலருக்கு நாங்கள் இந்த மந்திரங்களை நாங்கள் அடிக்கடி பாவிப்போம். இந்த மந்திரங்கள் எங்களுடைய அதிர்வலைகளையும் எங்களுடைய மனத்தையும் சாந்திப்படுத்தி மனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் இந்த மந்திரங்களையும் நாங்கள் அகஸ்தியருடைய மந்திரங்களையும் சொல்லும் போது நாங்கள் அகஸ்தியரோடு கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக அகஸ்தியர் போற்றி என்ற மந்திரமும் இருக்கிறது. அகஸ்தியர் 108 போற்றியை சொல்லலாம். அதிலே வழிபாட்டின் போது சொல்லிய எளிய தமிழ் வரிகள்: ஓம் அகஸ்திய மா முனிவரே போற்றி, ஓம் அருந்தமிழ் தந்தாய் போற்றி, ஓம் பொதிகைமலை வாழ்வாய் போற்றி, ஓம் லோகமுத்திர சமேத அகஸ்தியரே போற்றி என்ற அந்த 4 வரிகளை கொண்ட இந்த மந்திரத்தையும் நாங்கள் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லலாம். இதை நான் சட்டிலே போடுகிறேன். கடைசியாக நாங்கள் அகஸ்தியரை பற்றிய இது நாங்கள் சினிமா தியேட்டர்லே பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திருப்போம். அந்த மூவியையும் நாங்கள் இப்போது இந்த தியானங்களில் இருக்கும் போது அந்த கதைகளையும் இப்போது பார்க்கும் போது அது எங்களுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கு. நாங்கள் அதை ஒரு படமாக பார்த்தோம் தியேட்டரிலே. ஆனால் அவர் ஒரு மாமகர்ஷியாக இருந்து வாழ்ந்து அவர் எத்தனையோ சிறப்புகளை இந்த தமிழ் மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தந்திருக்கிறார். அவரை நாங்கள் போற்றி வணங்கி அவருடைய ஞானமும் அறிவும் எங்களுக்கும் வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொண்டு எனது சிறிய இந்த உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நான் இந்த சட்டிலே அந்த மந்திரத்தையும் அந்த மூவியின் லிங்கையும் நான் போட்டு வருகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த PSSN தமிழ் திருமதி ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த தளத்தை நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை ஆசான்மார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. சரியான டைமிங் முடிச்சீங்க. அப்ரிஷியேட் பண்றேன். பொதிகமலை சித்த மருத்துவர், காவேரி ஆற்றை கமண்டலத்தில் வைத்தவர், பாண்டிய மன்னன் காலத்தில் தமிழ் பரப்பியவர், பூபதி குளிசியை தந்தவர், கொரோனா வரக்கு முன்பே கொரோனாவின் மருந்தை எழுதியவர் என்று பலதையும் சொன்ன உங்களை பாராட்டி கரகோஷம் செய்கின்றோம். நன்றி. கரங்கள் வந்து விட்டன. முதலாவதாக தன்குருணியர்.
Concaganation Master, நீங்க சொல்லுங்க please. நன்றி அம்மா. இமற்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு சிறப்பிலும் சிறப்பு. நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான் என்று பாரதியார் ஒரு பாடலை பாடுகின்றார். அவர்தான் முதல் எங்களுக்கு அண்மை காலத்தில் இந்த அகத்தியனை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணினார் பாரதி. என்னோட திருப்பி சொன்னேன் என்றால், இந்த தமிழ் தாய் பாடுவது மாதிரி பாரதியார் பாடுகின்றார். என்ன சொல்றார் என்றால், ஆதிசிவன் பெற்று விட்டான். தமிழ் தாய் சொல்றார், என்ன பெற்றவன் ஆதிசிவன், என்னை ஆரிய மைந்தன். உண்மையாக அகத்தியன் தமிழன் அல்ல, அவர் ஒரு ஆரிய வடக்கில் இருந்து வந்தவர். ஆனபடியாத்தான் பாரதியார் சொல்றார், ஆரிய மந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன். வேதியன் ஒரு பிராமணன் கண்டு மகிழ்ந்தே நிறைவேகும் இலக்கணன் செய்து கொடுத்தான். ஐயா சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முதல் அகத்தியம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கண நூலை செய்து கொடுத்தான். ஒரு இலக்கண நூல் 10,000 ஆண்டுகளுக்கு முதல் உருவானது என்றால் கிட்டத்தட்ட 20,000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ் தோன்றியிருக்க வேண்டும். அல்லாட்டி இலக்கியம் உருவாகித்தான் இலக்கணம் உருவாகலாம். ஆனபடியால் தமிழ் மொழி நிச்சயமாக 20-30 ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதலே, அதுக்கு முன்னமே தோன்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். ஐயா கூறினார்கள் பொதிகை மலையை பற்றி. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் என்ற பாட்டு உங்களுக்கு தெரியும். அந்த பொதிகை மலை என்னென்றால் தெற்கிலே உள்ளது. தெற்கிலிருந்து வீசுகின்ற, ஆங்கிலத்தில விண்ட் என்று சொன்னா ஒரு விண்டா விண்ட் தான், எல்லா இடத்துல அடித்தாலும் விண்ட் என்று தான் தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள். ஆனால் தமிழர்கள் தெற்கிலிருந்து வீசுகின்ற காற்றைத்தான் தென்றல். இந்த தென்றல் தான் உடம்புக்கு ஒரு இதம் கொடுப்பது. தமிழ்நாட்டுக்கு போனீர்கள் உட்டிய வெக்கையா இருக்கும். இந்த தென்றல் காற்று அடிக்கும் பொழுது உடம்புக்கு இதம் தரும். அதனால்தான் தென்றல். அது புதிய மலையில் தான் ஒரு புதிய மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். அங்கிருந்துதான் அந்த தென்றல் உருவாகின்றது. மற்றது வடக்கில் இருந்து வீசுகின்ற காற்றை வாடைக்காற்று என்பார்கள். கிழக்கில் இருந்து வீசுகிற காற்றை கொண்டல் என்பார்கள். தெற்கில் இருந்து வீசுகின்ற காற்றை கச்சான் அல்லது கோடை என்று கூறுவார்கள். அதாவது தமிழன் ஒவ்வொரு திசையிலிருந்து வீசுகின்ற காற்றுகளுக்கே வெவ்வேறு பெயரை வைத்துக் கொண்டால் மறு பாசைகளில் அப்படியான விடயம் கிடையாது என்பதை கூற விரும்புகின்றேன். அகத்தியரை பொறுத்த மட்டில் தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக விளங்கும் மகாமுனிவர் என்று ஐயா கூறினார். அவர் சித்தர்களின் முதன்மையானவர் என்றும் ஐயா கூறினார்கள். நான் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை, ஏனென்றால் மற்றவர்களுக்கு இடம்பெறும் முகமாக நான் முடிக்கின்றேன். நன்றி. நன்றி கான் மாஸ்டர். சிவமோகன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி அம்மா, தாராம்மா, தமாம்மா, அனைவருக்கும் வணக்கம். குலாரட்னம் ஐயா, அருமையான பேச்சு. சப்த ரிஷிகள்லையும் பிரம்ம ரிஷியாகவும் திகழ்கின்ற அகத்தியர் பற்றி நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் கூறிய போது அகஸ்தியர் என்று தான் சொன்னீர்கள். இந்த அகஸ்தியம் என்று வந்தால் அது வடமொழி சொல்லு தான் சொல்லுவார்கள். அகத்தியர் நாங்க காவில தான் அவரை உச்சரிப்போம். தமிழ் மொழியில உச்சரிக்கும் போது காவில உச்சரிப்போம். அதுக்குத்தான் உதாரணமா இப்ப கண்கோணீசன் ஐயா சொன்னார், ஆரிய மைந்தன் என்னை தாலாட்டி வளர்த்த ரெண்டு பாரதியார் கூறியதாக. உண்மையாகவே அகத்தியர் ஆரிய பகுதியில இருந்து வந்தவர் தான். அவர் தமிழை வளர்த்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு பொது பாடசாலை ஒன்றில் மாணவர்களுக்கு இந்த அகத்தியரை பற்றிய விளக்கம் ஒரு செயல் வடிவாகவும் ஒருங்க நாடகமாகவும் நான் தயாரித்த போது ஒரு சிலர் அதை விரும்பவில்லை. காரணம், அவர் ஒரு ஆரியர், நீங்கள் எப்படி தமிழ் மொழிக்கு அவர் தொண்டு செய்தார் என்று சொல்லி என்னோடு சண்டைக்கு வந்தார்கள். அதை நான் இதுல தெளிவாக சொல்ல வேண்டும். என்று சொல்ல மாட்டேன். ஆனா அந்த வந்த சம்பவம் எனக்கு இப்பயும் நினைவிருக்கிறது. கண்கோணேசியா சொன்ன மாதிரி அவர்கள் அந்த ஆரியர்கள் என்றபடியால் நீங்கள் தமிழோடு அவர்களை இணைக்கக்கூடாது என்று. உண்மையிலே இலக்கண நூலை நீங்கள் எடுத்து பார்த்தால் அகத்தியன்தான் முதலில் எழுந்த நூல். பிறகு தொல்காப்பியம், வீரசூழியம் என்றெல்லாம் நிறைய இலக்கண நூல்கள் தமிழுக்கு எழுந்திருக்கிறது. அது எழுந்திருந்தால் கூடி இவர்கள் இயற்றிய நூல் தான் முதலாவது நூலாக இன்று வரை
இருக்கின்றது. அதிலே நாங்கள் நினைக்கிறேன் இந்த அழிவுபட்டதுகள் போக மிகுதிகள் தான் எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆகவே அகத்தியரை நாங்கள் வேறொருவராக கணிக்க முடியாது. அவர்தான் இந்த தமிழை பொதிகை மலையிலே இருந்து செய்திருக்கின்றார். முருகனுடைய உண்மையான அருளோடு தான் அவர் அதை செய்தார். அவர் தமிழுக்காகவே வரப்பட்ட அல்லது பிரபஞ்சத்தால் தரப்பட்ட ஒருவர் என்றுதான் நான் கூறுவேன். அழகாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கிருந்து வந்தார் என்றதை நான் தோண்ட போறதும் இல்லை, ஆராய்ச்சி செய்ய போறதும் இல்லை. நான் நாடகங்களையே நடித்து அவர்கள்ட்ட பிரச்சனை பட்ட நேரத்திலே கூடி தெளிவாக சொன்னேன், அவர் தமிழர் தான் என்று சொல்லி. என்று தமிழை செய்திருக்கிறார், தமிழை படிச்சிருக்கிறார், இவ்வளவு இலக்கணம் படிச்சிருக்கிறார். இலக்கியங்களை கற்றாத்தான் அந்த இலக்கணம் வரும். இலக்கியம் அவ்வளதையும் கற்று தமிழை கற்றால்தான் அவர் தெளிவான ஒரு இலக்கண நூலை வடிவமைக்க முடியும். இலக்கியம் இல்லாமல் இலக்கணமும் இல்லை, இலக்கணம் இல்லாமல் இலக்கியமும் இல்லை. ஆகவே அவ்வளவு ஒரு அழகான விஷயத்தை தந்த மகரிஷியை பற்றி நீங்கள் இந்த தளத்திலே பேசியதற்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் ஐயா. இது போல நல்ல தகவல்களை நீங்கள் வந்து தரலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நேற்று இரவு அகஸ்தியர் என்றும் பெயருடையவரே எங்களுக்கு உரையாற்றினார் என்பதையும் கூறி வைக்க விரும்புகின்றேன். அடுத்து மீனம்பிகை மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். குலரட்னம் ஐயா, இன்னைக்கு அகத்தியத்தை இதை கொண்டு வந்து எங்களுக்கு கணக்க விஷயங்களை தந்தீங்கள். சப்தரிசியிலே ஒரு ஆளுன்னு தெரியும், ஆனால் கன விஷயங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். திருவள்ளுவருக்கு கூட திருவள்ளுவர் அகத்தியத்தை சீடர் என்று சொல்லி இருக்கிறார். இது எனக்கு ஒரு புது தகவலா தான் இருக்குது. ஆனால் இந்த கிழமை நாங்க 3 தரம் அகத்தியர் என்ற இதுலயே கேட்டுட்டோம். முதலொருக்கா வந்து பஞ்சாட்சரம் ஐயா அகத்தியத்தை இதை பற்றி பேசினார். திங்கட்கிழமையும் என்னவோ நேற்றைக்கும் அகத்தியர் என்ற ஒரு பிள்ளை வந்து பேசினார் தமிழை பற்றி. இன்றைக்கு உங்கள்கிட்ட அப்ப இனி அகத்தியர் ஒரு புத்துயிர் பெற்று வாரார் போல கிடக்குது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்கள். நான் இந்த மந்திரங்கள் எல்லாம் நான் உண்மையா இன்றைக்குதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அகத்தியர் காயத்ரி மந்திரம் நான் இப்ப ஷட்ல பார்த்ததில் ஒரு எழுதி வைக்க வேணும். அருமை குலரட்னம் மாஸ்டர், நீங்க எங்களுக்கு வந்து இன்னும் உங்கள்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி மீனம்பிகை. அகஸ்தியர் தான் வந்து இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்றுதான் இந்த முதலிய நான் சொன்னது போல அதே நேரம் இந்த புதன்கிழமையும் அகஸ்தியர் வழிபாடு என்ற ஒரு டாபிக்கிலே கதைக்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே அகஸ்தியர் தான் என்று எங்களுடைய தளத்தை இந்த கிழமை இயக்கிக் கொண்டிருக்கிறார் போல இருக்கிறது. நன்றி 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 மீனம்பிகை மாஸ்டர். யாழினி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் மாஸ்டர்ஸ், வணக்கம் நண்பர்களே, வணக்கம். அருமை மாஸ்டர், அருமை. இவ்வளவு தகவல்கள், இவ்வளவு இது. ஆனா சிலது எங்களுக்கு தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப புதுசா இருக்கு. சிலது திருவள்ளுவருக்கும் அகஸ்தியருக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொன்னீங்க. முருகனுக்கும் அகஸ்தியருக்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பு தெரியும். ஆனா எங்களுக்கு இது தெரியாது. அகஸ்தியருக்கும் திருவள்ளுவருக்கும் உள்ள தொடர்பு தெரியாது. ஆனா எவ்வளவு விஷயம், உண்மையா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியுமா? இது உண்மையா அருமையா இருந்தது மாஸ்டர். நன்றி 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 நன்றி. இவ்வளவும் கலெக்ஷன் பண்ணி நீங்க எங்களுக்கு சொன்னவைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி அப்பா. நன்றி யாழினி மாஸ்டர். ஜேம்ஸ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான விடயத்தை தந்திருந்தீர்கள். ஒரு சொல் எனக்கு விளங்கவில்லை, அதற்கு விளங்கப்படுத்துங்கள். சப்தம், அதாவது ஒரு வடமொழி சொல், சப்தரிசிகள், இது கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன? எங்களுடைய மொழியிலே உள்ள சத்தம் என்ற சொல்லா அல்லது அதுக்கு வேறு கருத்து இருக்கிறதா? ஒன்று. இரண்டாவது இந்தியாவினுடைய வடபகுதி எல்லாம் தமிழர்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வும் இருக்கிறது. இது பின்னாலே ஆரியருடைய கால இந்த பின்னாலே சமஸ்கிருதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எங்களுடைய இசை பற்றி எடுத்தால் எல்லாம் சமஸ்கிருதமாக இருக்கிறது. எல்லாம் சமஸ்கிருதத்திலே எழுதப்பட்டதென்றும் உண்மையிலே அவை தமிழ் மொழியிலே தான் இருந்ததென்ற ஆய்வுகளும் இருக்கின்றன. எனக்கு ஒருக்கா இந்த சப்தம் என்றதற்கு ஒருக்கா விளக்கம் தருவீங்களா? சப்த என்றில்ல, சப்த ரிஷி என்றுதான் அதோட சரியான சொல் என்று நினைக்கின்றேன். அந்த அவர்கள் இந்த ரிஷிகளுக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு ரிஷி, அடுத்த இது லெவல்.
அதிலே அந்த 7 ரிஷிகள் அவர்கள் அடுத்த நிலைக்கு அடைந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த வகையிலே மாமகரிஷி அந்த லெவலுக்கு அடுத்த லெவலாக இருக்கிறார்கள் தான் சப்த ரிஷி என்று சப்தம் இல்லை சப்த ரிஷி என்று சொல்வதாக எனது ஒரு விளக்கம். ஆனால் அதில் பிழைகளா இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த 7 ரிஷிகள் தான் இந்த பிரபஞ்சத்தையே நடத்தி கொண்டிருப்பதாகத்தான் பலர் சித்தர்களும் முனிவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த PSSM ஆங்கில வகுப்பிலே கூட எங்களுக்கு பிரம்மஸ்ரீ பத்ரிசருடைய வாக்கு வந்தது. அந்த வாக்கிலே அவர் இன்று சப்த ரிஷிகளுடன் இருக்கின்றேன், நீங்கள் இத்தனை மணிக்கு தியானம் செய்ய வேண்டும் என்று பல தடவை நாங்கள் எங்களுடைய பிதாமா பத்ரிசர் அவருடைய கட்டளைக்கு இணங்க நாங்கள் தியானம் செய்திருக்கின்றோம் பல முறை. அடிக்கடி அவர் தான் சப்த ரிஷிகளுடன் இருப்பதாக கூட அவர் சொல்லி இருக்கின்றார். இத்தனை மணிக்கு இன்றைய கட்டாயம் தியானம் செய்யுங்கோ என்று. அப்ப அவர்களுடைய நிலை அந்த ரிஷிகளுக்கு மேலே பிரம்மஸ்ரீ அந்த மகரிஷி அந்த லெவலுக்கு அடுத்த லெவலாக இருப்பவர்களைத்தான் அப்படி சொல்வதாக எனது விளக்கம். நான் இதை கொஞ்சம் கூடுதலாக நான் அறிந்து வேறு ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுகிறேன். இடைமறைக்கிறதுக்கு மன்னிக்க வேண்டும் தமாமா. ஒரு சின்ன விளக்கம் ஐயா சொன்னதுக்கு. சப்தம் என்பது வடமொழி சொல்லுத்தான். 7 என்பதுதான் உண்மையான சொல்லு. உண்மையான அழுத்தம் வந்து அதுக்கு 7 தான். அந்த 7 தவிர ஒன்றுமே அதுல வரையலாது. சரியா? சப்தம் சத்தம் என்றது வேறது ஐயா. நாங்க எங்கட ஓசை அதுகளைத்தான் நாங்க சத்தம் என்று தமிழ்ல சொல்லுவோம். சத்தம் சானா இத்தென்னத்தானாகும்னா, இது சானா இப்பென்னத்தானாகும்னா சப்தம். அதுல வட சொல்லும் வரும், சும்மா சானா வராது, வட எழுத்து சா வரும். அந்த சங்கீதம் நடனம் படிக்கிற ஆக்களுக்கு கட்டாயம் சப்தம் என்ற அந்த சொல்லு நிச்சயமாக விளங்கும். அழகான விளக்கம். குலாரெட்டம் ஐயா கொடுத்த விளக்கமும் சரி. சப்த ரிஷிகள் தான், 7 தான் அழுத்தம் அதுல. ஓகே, நன்றி. நன்றி சிவமோகன் மாஸ்டர். நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று அருமையான ஒரு அகஸ்தியர் உங்களுக்கு கனவுல வந்து அவரை பற்றி கதைக்க சொல்லி எங்களுக்கும் அதை ஊட்டி விட்டீர்கள். அதுக்கும் அகஸ்தியருக்கும் உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி குலரத்னம் மாஸ்டர். எங்களுக்கு மிக்க சந்தோஷம். நானும் கணக்க படித்து விட்டேன் இன்றைக்கு. ஒன்று காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், அதுவும் சொன்னீர்கள். இவர் ஒரு மருத்துவ முறையில நாடிய பற்றி வடிவாக சொன்னீர்கள். இப்ப இருக்கிற வைத்திய நிதி ஆக்களும் நாடிய பார்த்துதான் முதல் சொல்லுவார்கள். அவர் முதல்ல உயிரோட இருக்கிறதுன்றதும் நாடிய பிடித்து சொல்லுவார்கள். நாடியில இருந்தும் பல வருத்தங்களை நாங்கள் கண்டுபிடிப்போம். அப்ப இந்த நாடிய முக்கியத்துவத்தையும் நீங்கள் வடிவாக அவர் அந்த காலத்திலேயே சொல்லிவிட்டார்கள். எனக்கு ஒரு கேள்வி, 2 கேள்வி. காவேரி நதி நாங்கள் சிவபெருமான் முடியிலேந்து வாரேன்னு தான் நாங்கள் சொல்றோம். நீங்கள் இதுக்கு வேற விளக்கம் சொல்லியிருக்கிறீர்கள். அதை பற்றி ஒன்று. மற்றது இல்லற வாழ்க்கையிலையும் இருந்து அவருக்கு பிள்ளைகள் இருந்ததோ என்ற ஒரு கேள்வி எனக்கு மனதில் தோன்றியது. அந்த கேள்விக்கும் நீங்க மறுமொழி சொன்னால் மிக்க நன்றி. நன்றி. அந்த அவர் அந்த வடக்கு நோக்கி, வடக்கிலே இருந்து தென்னோக்கி போகும்போது அவர் ஒரு கமண்டலத்துடன் தான் போய் கொண்டிருக்கின்றார். ஒரு சின்ன ஒரு கமண்டலத்திலே தான் அவர்கள் அந்த தண்ணியை கொண்டு செல்வார்கள். அந்த தண்ணி அந்த கதையிலே எப்படி வருகிறது என்று சொன்னால், வரலாற்று கதையிலே அந்த தண்ணியை ஒரு காகம் வந்து தட்டுகிறது, தட்டுவதாகத்தான் இருக்கிறது. அந்த காகம் உண்மையாக ஒரு பிள்ளையார் தான் அதிலே வந்து அவரோடு ஒரு சின்ன ஒரு குறும்பு செய்கின்றார். அந்த தட்டி விழுத்தியுடன் அந்த கமண்டத்தில் இருந்த தண்ணீர் ஓடுகிறது. அந்த ஓடிய ஆறுதான் காவிரி நகதியாக மாறுகிறது. அந்த காவிரி நாங்கள் அந்த படத்திலே, அகத்திய படத்திலே பார்க்கும்போது அந்த நதிகள் எல்லாம் எல்லாரும் வந்து அதை வணங்குகின்றனர். அதிலே காவிரி பெண்ணும் அதிலே வந்து அகஸ்தியருக்கு வணங்கித்தான் அந்த படத்திலே வருகிறது. இதுக்கு கூடுதலான எனக்கு இவரிடையே இருந்துதான் வந்ததாகத்தான் நான் படித்த வரலாற்றிலே இருக்கிறது. மற்றது 2வது கேள்வி நீங்கள் கேட்டது
என்னம்மா ஒருக்கா சொல்லுங்க. இல்லற வாழ்க்கையில அவருக்கு ஓ, பிள்ளைகளும் இல்லை. அந்த பிள்ளைகளை பற்றி பெருசாக ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த வம்சத்திலே அங்காலே கம்போடியா நாட்டிலே உள்ள மன்னர்கள் இவருடைய வம்சத்துல வந்தவர்களாக சொல்லப்படுகிறபடியா அதோட கூடுதலான தகவல்கள் இல்லை. ஆனால் அதிலே அவர்களுடைய கல்வெட்டிலே இருக்கிறதா இவர்களுடைய வம்சாவளியிலே வந்தவர்கள் என்று. ஆனால் பிள்ளைகளை பற்றி எந்த ஒரு வரலாற்றிலும் நான் கேள்விப்படவில்லை. ஆனால் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் அவர்கள் அந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு ஆன்மீகத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்ற இந்த இதிலே ஆணித்தரமாக இருந்ததாகத்தான் கதைகள் சொல்லுகிறது, வரலாறுகள். ஆனா அந்த பிள்ளைகளை பற்றி பெருசாக சொல்லவில்லை. ஆனால் அந்த வம்சத்திலே வந்த என்ற இதிலே இருக்கிறபடியால் இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதே நேரம் அந்த காலத்திலே வாழ்ந்த பலரும் அகஸ்தியர் என்றுதான் ஒரு லட்சக்கணக்கான பேர் தங்களை அகஸ்தியர் என்றுதான் சொன்னதாக இருக்கிறது கதைகளிலே. என்று சொன்னால் அகஸ்தியரை போல எல்லோரும் வாழ வேண்டும் என்று அந்த காலத்திலே அப்படி நாங்கள் அந்த பெயர்கள் எல்லாம் அப்படித்தான் பலதரப்பட்ட பெயர்களை வைப்பதில்லை, ஒரே பெயரைத்தான் திருப்பி வைக்கிறது. அப்படி இருந்ததாக பல வரலாற்று கதைகள் இருக்கிறது. நன்றி அம்மா. மிக்க நன்றி குலரத்னம் மாஸ்டர், மிக்க நன்றி. நன்றி டாக்டர் சாந்தி மாஸ்டர். பாபு மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி தாரா மாஸ்டர், நன்றி குலாரட்னம் மாஸ்டர், உங்களுடைய அருமையான பேச்சுக்கு. முதலாவது இந்த சந்தேகம் வந்து இந்த சப்த ஸ்வரங்கள் என்று சொல்றதும் 7 ஸ்வரங்களை தான் குறிக்கின்றது இல்லையா? சப்த ஸ்வரங்கள். நன்றி. ஓகே சரி. அருமையான பேச்சு. நிறைய தகவல்கள் நீங்கள் மற்றவர்கள் கூறியது நிறைய தகவல்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இதுல எனக்கு 2 விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று என்னுடைய நேரடி அனுபவம். இந்தோனேஷியாவில் 2006, 7, 8, 9 வேலை செய்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் இருந்த இடம் ஜோக்ஜகாட்டா வந்து ஜகாட்டாவிலிருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடம், நடுவில் ஜாவாவில், சென்ட்ரல் ஜாவாவில். அங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன இந்த பிரமணன் காம்ப்ளெக்ஸ் அங்க இருக்கின்றது. நாங்கள் போயிருக்கிறோம். நான் தமிழ்ந்தி என்னோட தான் அங்க இருந்தா அங்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். என்னுடைய ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதிகமாக நாங்கள் எங்க வீட்டுல இருந்து 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதனால் போய் வர்றது சுகம். அங்க வந்து அகஸ்தியர் சிலை இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல அவர் இருக்கின்ற சிலை, அதுக்கு நாங்க அங்க பாக்கல மாலைகள் போட்டிருக்கிறார்கள். புது மாலை கொஞ்சம் இந்த காய்ந்து போயிருக்கிற மாலை இருக்குது. இப்பவும் அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கிறார்கள். யார் வணங்குறார்கள் எனக்கு சரியா தெரியவில்லை. இதுல முக்கியமான விஷயம் என்னென்றாய கொலராடோ மாஸ்டர், இந்தோனேஷியா வந்து கிட்டத்தட்ட 89% முஸ்லிம் மக்கள் இருந்த நாடு. ஆனால் அவர்கள் அந்த சைவ சமயத்தில் உள்ள அந்த எங்களோட பழைய புராதனங்கள் எல்லாவற்றையும் மிகவும் நன்றாக கவனிக்கின்றார்கள், பாதுகாத்து வருகிறார் என்பது மிகவும் மெச்சத்தக்க ஒரு விஷயம். அகத்தியர் சிலை அங்கு மட்டுமல்ல, பிரபண்ணன் காம்ப்ளெக்ஸில் மட்டுமல்ல, ஜகாட்டாவிலும் இந்தோனேஷியா மியூசியம் இருக்கின்றது. அங்கு மியூசியத்திலும் இருக்கின்றது 9ஆம் நூற்றாண்டு சிலைகள் நிறைய இருக்கின்றது. அதில் அகத்தியர் சிலைகளும் ஒன்று என்று அது நாங்கள் ஜகாட்டாவுக்கு நாங்கள் செல்லவில்லை, எங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு ஜகாட்டால எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருந்தபடியா நாங்கள் அங்கே போறதில்லை. எனக்கு முதல் ஜகாட்டாவுக்கு டிராவல் பண்ண விருப்பம் இல்லை, ஹெவி டிராபிக் எல்லாம் பெரிய கரைச்சல் அங்கே. ஸோ நாங்கள் அங்கே ஜகாட்டா நல்ல அமைதியான இடம். மற்றது வாரந்தோறும் மாசம் இன்னொரு விஷயம், அந்த பிரமணன் காம்ப்ளெக்ஸ்ல வாரந்தோறும் அயோத்தியர் இது ராமாயணம் நடக்கும். இந்தோனேஷியர் எல்லாம் வடிவா உடுப்பு எல்லாம் போட்டு அனுமான் அதெல்லாம் போட்டு எல்லாம் ஒரு வாரம் நீங்கள் போய் பார்க்கலாம். அது நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதை போட மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஹொலிடேக்கு போறவர்கள் நீங்கள் நிச்சயமாக ஜோக்ஜாட்டா சென்றால், நான் இங்கு பேசிய முன்பு பேசிய ஜோக்ஜாட்டால் இருக்கின்ற பிரபுடா டெம்பிளை நீங்கள் போய் பார்க்கலாம். நிறைய இருக்குது சைவம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு உழவன் உழுது கொண்டிருக்கீர்கள். அந்த நாளையில இடிபட்டு சத்தம் டங்குன்னு கேட்கல, அதை அப்படியே நிப்பாட்டி அதை அகழ்ந்து அதுக்கு கீழே போனால் அங்கு ஒரு சிவன் கோயில், அதை அகழ்ந்து வடிவாக வைத்திருக்கிறார்கள். பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு முஸ்லீம் நாடு இப்படி இந்த மதத்தை இப்படி தன்னுடைய புராதனங்களை, தன்னுடைய நாட்டில் இருக்கும் புராதனங்களை கட்டி காக்கின்றது. 2வது விஷயம் ஐயா, சிவனுக்கும் இது எனக்கு ஒரு சந்தேகம். நான் வாசித்த விஷயங்கள் இருந்து அறிந்தது ஒன்று. இதற்கு சந்தேகங்களை நீங்கள் இங்க இருப்பதாக கூறலாம். உமாதேவியாரும் சிவனும் திருமணத்தின் போது உங்களுக்கு தெரியும், அகஸ்தியர் வந்து சயின்டிபிக்ல ஒரு சரியான கட்டிக்காரன், சயின்டிபிக்ல ஒரு கட்டிக்காரன் தெரியும்.
திருமணத்தின் போது அவ்வளவு சனம், தாங்க முடியாத சனம், அப்படியே போனபடியா ஒரு பக்கம் போனபடியா பூமி அப்படியே சரிஞ்சு போனதாகவும், அந்த சரிந்து போன அந்த பூமியை ஒரு பேலன்ஸ் படுத்தியவர் அகஸ்தியர் என்றும் கூறப்படுகிறது. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். அது நாங்கள் நம்பலாம், நம்பவர்கள் நம்பலாம். அப்படி செய்யக்கூடிய தருணம் அவருக்கு இருந்தது. பஞ்சாட்சரம் பின்னால் வாரார், அவரும் இதுக்கு மேலாக தெரிஞ்சா சொல்லுவார் நினைக்கிறேன். இதை நான் வாசித்திருக்கின்றேன். படத்திலேயே அந்த கதையா இருக்கிறது. அது இவர் சிவபெருமானை நாங்கள் ஆதியும் அந்தம் இல்லாதவர் என்று சொல்றபடியால் அவருடைய காலம் ஒருவருக்கும் தெரியாது. அகஸ்தியர் சில நேரத்திலே அவர் சுட்சமாகவும் வந்திருக்கக்கூடும். அந்த நேரத்திலே என்று சொன்னால் அகஸ்தியருடைய வரலாறு கிட்டத்தட்ட 12,000 வருடங்களுக்கு முன்பு என்றதுதான் வரலாற்றிலே இருக்கிறது. அதுக்கும் அந்த காலத்திலே எப்படி வரலாறுகள் இருந்தது என்பதை நாங்கள் நிச்சயமாக கூற முடியாது. அவர் பிசிக்கல் பாடியோட வந்தாரோ அல்லது சூட்சும உடலில் வந்தாரோ என்பது விளக்கமாக இல்லை. ஆனால் அகஸ்தியர் அதிலே இருந்து அகஸ்தியர் தான் தென் திசை நோக்கி சென்றபடியால் தான் அது பூமி சமநிலை ஆகிறதாகவும், அதை இப்போது நான் முதலே சொன்ன கருத்து போலே அந்த சமநிலை படுத்த வேண்டும் என்பது உலகத்திலே பிரச்சனை இல்லாத ஒரு சமநிலை வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஆழமான கருத்தாக இருந்ததாக இப்போது விளக்குகிறார்கள். மற்றது மனத்திலும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த 2 கருத்துக்களை இப்போது அவர்கள் அதிலே இருந்து ஒரு பொக்கிஷமாக இப்போது எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனது சமநிலையாக வேண்டும், உலகம் சமநிலையாக வேண்டும். இந்த உலகம் சமநிலையாக இருந்தால் இப்போது மனிதராக வாழாமத்தான் இருக்கின்றோம். அந்த நிலையை செய்வதற்கு உலகம் சமநிலையாக வேண்டும் என்ற கருத்தையும் சொன்னதாகத்தான் அந்த வரலாற்றை இப்போது சொல்லுகிறார்கள். நன்றி ஐயா. நன்றி, அருமையான கருத்து. நன்றி குலரார் மாஸ்டர். நன்றி பாபு மாஸ்டர். சுகேந்திர மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். குலாரட்னம் ஐயா, நீங்கள் அகஸ்தியர் மகரிஷியை பற்றி கூறினது கணக்க விளக்கங்கள் நீங்கள் கூறினீர்கள். அவற்றை எல்லாம் கேட்கும் போது அகஸ்தியர் ஒரு தமிழின் தந்தை என்று கூறுவார்கள். அதையும் நீங்க கூறி இந்த 18 சித்தர்களையும் முதன்மையானவர் என்றும் கூறினீர்கள். நான் நீங்க இப்ப கடைசியா கூறினது மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்று கூறினீர்கள். அதை அவர் வடிவாக கூறியிருக்கிறார். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்ற வரிகள் மூலம் மனதை அடக்கி வாழ கற்றுக்கொண்டால் ஏற்படும் நன்மைகளை பற்றி கூறியிருக்கிறார். இதை அகத்தியர் 1000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இன்று வரை நாம் அதை அறியாமல் மனநிலை மருத்துவரை நாடி சென்று கொண்டிருக்கிறோம் என்றதுதான் இப்போது கேள்விக்குறி. மிக நன்றாக கூறினீர்கள் ஐயா. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அவர் கல்யாணம் சிவபெருமானின் திருமணத்தின் போது அவர் தென் திசை நோக்கி சென்றதை நீங்கள் வலுவாக மனம் எப்பவும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றதை மிக அருமையாக விளக்கி கூறினீர்கள். மிக்க நன்றி. நான் இப்போது பஞ்சாட்சரம் ஐயா வர்றதுக்கு முதல் இந்த தியான தலத்தை பற்றி கூற விரும்புகின்றேன். இத்தியான தலம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். மற்றது நாளைய நிகழ்ச்சி நிரலையும் நான் சொல்லுகின்றேன். நாளைய நிகழ்ச்சி நிரல் UK நேரம் காலை 9 மணிக்கு தியானம், 9:15க்கு சேரோபிக், ஐ யோகா அண்ட் கிளப்பிங் தெரப்பி, 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு ராதை சிவஞானம் அம்மா குரலின் கருப்பொருள் பற்றி பேச வருகிறார்.
இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவில் இருந்து வந்து ஒற்றுமை பற்றி பேச வருகிறார். நீங்கள் எல்லோரும் இத்தளத்தில் இணைந்து சிறப்பிக்குமாறு வேண்டுகின்றோம். மற்றது சாட் பாக்ஸையும் வாசிச்சு விடுறேன். கலைவாணி ஜெர்மனி, குலரட்னம் மாஸ்டர் அகஸ்தியர் பற்றிய சிறப்பு உரையாற்றினார். புதிதாக பல விடயங்களை இன்று நான் அறிந்து கொண்டேன். தயவு செய்து காயத்ரி மந்திரத்தையும் அதன் கருத்தையும் எமக்கு அனுப்பி வைக்கவும். மிக்க நன்றி. மற்ற குலாரட்னம் மாஸ்டர் போட்டிருக்கிறார். அகஸ்தியர் தமிழ் ஃபுல் மூவி, TR மகாலிங்கம், மனோரமா லக்ஷ்மி தமிழ் ஓல் ஹிட் மூவிஸ், அதை பார்க்க சொல்லி போட்டிருக்கிறார். யூடியூப் லிங்க்கும் அனுப்பியிருக்கிறேன். டாக்டர் சரஸ் சிவலோகநாதன், தேங்க்யூ ஃபார் யோர் இன்ஃபர்மேட்டிவ் டாக். Kala Mahalingam, thanks your expert valuable information. Very good master. Come again. Valga Valamudan. Jnana Yogaraja, thank you Kula master for your informative excellent talk. Please come again with new topic. மற்ற கலைவாணி சப்தம் என்றால் 7 என்பதே என்று போட்டிருக்கிறார். இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி. நன்றி சுகேந்திர மாஸ்டர். பஞ்சச்சரமாயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று குலா ரட்னம் ஐயா அவர்கள் அருமையாக எங்களுக்கு அகத்தியரை பற்றி கூறியிருந்தார். நானும் ஒரு கிட்டத்தட்ட 3 பக்கம் பிரித்து நான் அகத்தியரை பற்றி இந்த மேடையில் கூறியுள்ளேன். இந்த பரம்பரையை பற்றி கேட்டிருந்தார்கள். பரம்பரையை பற்றி சொல்ல வேண்டியது கட்டாயம் ஒரு கடமை என்றதுக்காக நான் அதை கையொத்தினேன். அவர் தென்புலத்தார் கடன் என்று அந்த நாளையில தென்புலத்தார் கடனை தீர்க்கத்தான் அகத்தியர் வந்தார் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் சிவபெருமான் சொன்ன வழி என்று. தென்புலத்தார் என்றால் அவர் 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 கனகாலம் கல்யாணம் முடிக்காமல் இருந்தவர். அவருக்கு அவர் தெற்க வந்து கொண்டிருக்க அவற்ற காசியிலே, அதாவது அவர் வர்ணாசியிலான் பிறந்தவர். பிறகு வடக்க போய் சப்தரிஷிகளாகி பிறகு சிவருமான் சொன்னதுக்காக தெற்க வந்து கொண்டிருக்க இந்த வர்ணாசியில உள்ள ஆக்கள் எல்லாரும் தலைகீழா தொங்குகிறார்கள். நான் இதை முதலையும் சொல்லியிருக்கிறேன். அப்ப ஏன் தலைகீழா நீங்க தொங்குறீங்கள் என்றால், எங்கட வம்சத்திலே அகத்தியர் ஒருவன் இருந்தவன், அவன் கல்யாணம் முடிக்கையிலே ஒன்றும் இல்லாமல் நாங்கள் அதால மோட்சம் அடையாம இருக்கிறோம் என்றுதான் அவை தலைகீழா தொங்குகிறோம். அப்ப அவர் சம்மதித்தார், நான் கல்யாணம் முடிக்கிறேன், பிள்ளையிட பெறுகிறேன் என்று. அப்ப அதன் பிரகாரம் அகத்தியர் காசிக்கு வந்து கொண்டிருக்க காசி அரசன், காசி என்றால் வர்ணாசி அரசன் மகள், அதாவது ராணி தான் அகத்தியரை கல்யாணம் முடிக்க சம்மதிச்சா. அது நேத்திர தீட்சை பெற்றவரை கல்யாணம் முடிக்கணும் என்று அவ காவல் இருந்து அவர் கல்யாணத்தை முடிச்சார். கல்யாணம் முடிச்சு அவர் பொதிகமலையில வந்து பிள்ளை பெற்றார் என்று பிள்ளைன்ற பேரும் இருக்குது. அவருக்கு வம்சம் இருக்குது என்றதை அதை சொல்ல விரும்புகின்றேன். மற்றது கங்கையை பற்றி நம்ம டாக்டர் சாந்தியாக்கும் கேட்டிருந்தா, கங்கையில உள்ள நீரைத்தான் கமண்டலத்தில அகத்தியர் கொண்டு வந்தார். காவேரி வேற கங்கை வேற. இங்க காவேரி நீரை கமண்டலத்தை ஊத்தின உடனே அதுக்கு கங்கை நீர், அந்த நீர் காவேரியாக வந்து விட்டதுன்றதுதான் அதுதான் காவேரிக்கும் கங்கைக்கும் உள்ள தொடர். மற்றது அது கங்கை. அதை விட முக்கியமானது என்னென்றால் தாமிரபரணி. கங்கை நீரானே இப்ப உங்களுக்கு தெரியும். கங்கை அதாவது காவேரியை பற்றி உங்களுக்கு தெரியும். காவேரி வந்து இப்ப ட்ரையா போச்சு. காவேரியை கொஞ்சம் நோதுல இருக்கு. இது இந்த மலை நீங்கள் ஐயா சொல்லியிருந்தீர்கள், இதை மேருமலை என்ற மேருமலையின் கடைசி பகுதி தான் பொதிகை மலை.
மேருமலை அப்படியே வந்து கொண்டு இருக்குது. அதின் கடைசி தான் புதிய மலை. அப்ப தாமிரபரணியம் எங்களின் இவரால தான் ஏற்பட்டது. தாமிரபரணி கூட இந்த அகத்தியரால ஏற்பட்டது. தாமிரபரணி இன்னும் ட்ரையாக இல்லை, இப்பவும் ஓடிக்கொண்டிருக்கு. அது என்ன மாதிரியாண்டா ஊற்று நீரால அவர் என்ன செய்து விட்டார் என்றால் அது கங்கரில தட்டி விட்டு வந்ததுதான் காவேரி. இப்ப காவேரி ட்ரை. ஆனால் தாமிரபரணி இப்பவும் ஓடுது. தாமிரபரணிக்கு ஊற்று நீரை போட்டு விட்டார். எல்லாம் கிட்டத்தட்ட 20-30 தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கிறது. காவேரி மழை பெய்தாதான் காவேரி ஓடும். தாமிரபரணி நெடுகம் சும்மாவே ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அறிவு ஆன்மீகம். மற்றது மனம் செம்மையானான்னு சொல்லப்பட்டது. மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று அந்த பாட்டு அவ படிஞ்ச அந்த பாட்டை நானும் சொல்லியிருக்கிறேன். அது இன்றைய அர்த்தம் என்னென்றால், மனம் எப்ப செம்மையாகும்? சிவருமானால்தான் கடைசியா செம்மையாகும். ஆனபடியால மந்திரம் கட்டாயம் தேவை என்ற பாட்டு அதம்மா. மந்திரம் தேவை என்ற பாட்டு. அப்பதான் பெரிகோஸ் நர்ஸ் வேலை செய்யும். மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லத்தான் இந்த நர்வ் வேலை செய்யும். அதாவது மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று சொன்னதின் அர்த்தம், மனம் எப்ப செம்மையாகும்? கடைசியில தான் செம்மையாகும். ஏன் சிவருமான் அதாவது முத்திய கொடுக்க ஆனபடியால மந்திரம் கட்டாயம் தேவை என்றது தான் அந்த இந்த பாட்டின் அர்த்தம். இது நான் சொல்றது நான் சொல்ல இல்லையம்மா. இது இப்ப தமிழர் ஆராய்ச்சி நிலையம் கிட்டத்தட்ட 240 புத்தகங்களை அகத்தியரை பற்றி பல புத்தகங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அந்த 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 கண்டவே நின்றவே எல்லாரும் அகத்தியரை பற்றி எழுதி, அதுக்காக தமிழ்நாட்டு அரசாங்கம் கொஞ்சம் பேரை நியமித்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அதின் உண்மையான புத்தகங்களை எடுத்து இப்ப 200 புத்தகங்களை வெளிவிட்டிருக்கிறார்கள். அதையின்படிதான் நான் சொல்றேன். அதை எடுத்துத்தான் அதையின்படி நான் சொல்றேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி. அந்த இது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த முன்னோர்கள் அந்த மரத்திலே தலைகளாக தூங்கியது என்று நான் மறந்துதான் விட்டேன். அதற்கு பிறகுதான் அப்போது அவர் திருமணமாகாமல் இருந்தது. அதற்கு பின்புதான் சென்று திருமணம் செய்ததாக வரலாறுகள் கூறுகிறது. ஆனால் அந்த பிள்ளைகளை பற்றிய இது இப்ப நீங்கள் சொன்னபடியா நன்றி ஐயா. 2ஆம் வம்சாவளி இருக்கிறபடியா பிறகு அந்த ஒரு முன்னோர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் அவர் திருமணம் செய்ததாக கதைகள் இருக்கிறது, வரலாறுகள் இருக்கின்றது. நன்றி ஐயா.